காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னமும் ஐசுகிட்ட இருந்து எந்த மெசேஜும் வர மாட்டேங்குது. நம்ம அனுப்பின மெசேஜும் சிங்கிள் டிக்கிலேயே இருக்கு. என்னதான் ஆச்சு அவளுக்கு? ஏய் ஐசு, கொடைக்கானல்ல இருக்கியா? நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா என்னைய கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. திரும்ப நான் ஊருக்கு வரமாட்டேன். திரும்ப ஊருக்கு வரமாட்டியா? என்ன ஐசு, இனிமேல் நீங்க என்ன பார்க்க முடியாது. என்னாச்சு ஐசுக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் மெசேஜ் பண்றா? என்ன ஐசு குட் பைன்னு அனுப்பியிருக்கா? என்னாச்சு ஐசுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? கால் பண்ணி பாப்போம். ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறா. கருப்பன்ட்ட சொல்லுவோமா? அவனை விட்டு ஐஸ் அவங்க அப்பாட்ட ஏதாவது பேச சொல்லுவோமா? சே வேண்டாம், எதுக்கு எடுத்தாலும் அவங்ககிட்டயே போய் ஹெல்ப்புக்கு நிக்கிறது நல்லாவா இருக்கு? நம்மளே போகலாம். கட் பண்ணிட்டேன். எப்படி அந்த மெசேஜை பார்த்தது எங்க குமார் மாமா கிளம்பி வந்துருவாருல? கண்டிப்பா வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். எங்க அக்காவும் அழுதுகிட்டே இருக்கா, மாமாவும் பேச மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பாவும் ஒரு பக்கம் முறைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் இவங்க என்னதான் பண்றது? அதுக்கு தான் நம்ம ஒரு ஐடியா பண்ணி ஐசக்கா அனுப்புற மாதிரியே ஐசக்கா போன்ல இருந்து குமார் மாமாவுக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கோம்ல. இந்த மெசேஜை பார்த்தது எங்க மாமா எவ்வளவு வேலை இருந்தாலும் அத்தனையும் போட்டுட்டு கொடைக்கானல் வரணும். அது சரி, நாம ரவுண்டிங்ல சுத்திக்கிட்டே இருப்போம், நாம இங்கதான் இருக்கோம்னு குமார் மாமாவுக்கு எப்படி தெரியும்? கண்டுபிடிச்சு வரட்டும். வந்துருவாரா? அவருக்கு எங்க அக்கா மேல எவ்வளவு காதல் இருக்குங்கறத இன்னைக்கு பாத்துடலாம். சரி சரி வா, எல்லாரும் கீழே இறங்கி போயிட்டாங்க, நம்மளும் போவோம். எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க, இதுதான் சில்வர் ஃபால்ஸ். ஏக்கா, குளிக்கிறதுக்கு துண்டு, சோப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு இல்ல எடுத்துட்டு வாங்க. இனி செருமுத்தனே, என்னடா இந்த அருவியில குளிக்கலாம் விட மாட்டாங்களாமே, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகணுமா? ஏண்டா எல்லாரையும் டூர் கூட்டிட்டு வர்ற எனக்கு தெரியாதா அது? அப்புறம் எங்க அத்தையை கூப்பிடுறீங்க? பஸ்ஸில் அவங்க ஓட்டுன படம் அப்படி. வீட்லயே குளிச்சுட்டு வர சொன்னேன், மாட்டாகலாம். இங்க வந்ததையும் குளிப்பாகலாம், குளிக்காம இன்னொரு ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டாகலாம். இதுல குளிக்கிறதுக்கு சோப்பு, மஞ்சப்பொடி வேற. இது எனக்கே ரொம்ப குளிருதுனே, வாங்க போவோம். ரொம்ப வெள்ளன வந்து இறங்கி இருக்கோம்ல, அதனால அப்படி இருக்கு. இன்னும் போக போக குளிர சமாளிச்சிடலாம். இருந்தாலும் தாங்க முடியலனே. ஸ்கார்ப்பு, சொட்டரு கொண்டு வந்தேன்னா எடுத்து மாட்டு. ஒன்றும் கொண்டு வரலனே, இந்த அளவுக்கு குளிர் இருக்கும்னு எதிர்பார்க்கல. அப்பப்போ வேனுக்குள்ள போய் ஏறி உட்காரு. சரி போங்க. என்னக்கா, எடுத்துட்டு வாங்க சோப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும். சரிமத்து, குளிர்லையா குளிக்கணும்? சரிமத்து, குற்றாலத்துல அம்பட்டு தண்ணி விழுகும், ஆனா இந்த அளவுக்கு குளிராதுல. அது குற்றாலம், இது கொடைக்கானல். எடுத்துட்டு வாங்கக்கா சோப்பு, மஞ்சப்பொடியையும். சரிமத்து, நாங்க குளிக்கல. குளிக்காம கொடைக்கானலுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. சரிமத்து, நடுங்குது சரிமத்து, அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்த இடம் எங்க? ரோஸ் கார்டன். அங்க ரோசா பூவா இருக்குமா? அங்க வண்டியை விடு. இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புவா. நம்ம எதுவும் பேசலைய? பேசவே மாட்டேன். போங்க, போய் வேன்ல போய் ஏறுங்க. ஆளுங்களை பாரு, பேச்சுதே பெரிய பேச்சு. வண்டியில வரும்போதுதே என்ன பேச்சு. தலைக்கு தேங்குழி பார்க்கலாம், சுத்தபத்தமா இருப்பாங்களாம், அருவிக்குள்ள போய் அப்படியே தலையை விடுவாங்களாம். நம்ம கொடைக்கானலே இவங்கதான் குத்தாய்க்கு எடுத்த மாதிரி அப்படி ஒரு பேச்சு. ஆளுகளை பாரு, அப்படியே தட்டி வைக்கணுங்கிறேன். அது என்ன, நான் மதுரைக்கு காலேஜுக்கு போற மாதிரி போகணுமா? இவர் பின்னாடியே லீவ் போட்டு வருவாராம். லீவ் போட்டு வந்து, ஏன் மதுரைக்கு தான் போகணுமா?
பக்கத்துல தானே கொடைக்கானல் இருக்கு, அங்க வேணா போவோமா? வேண்டாம் வேண்டாம், கொடைக்கானல்ல செலவு அதிகமாகும். அட கஞ்ச பிசுனாரி, அப்ப கூட தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோன்னு ஒரு வார்த்தை கேட்க தோணுதான் பத்தியா? என்கிட்ட பேசாம அவரால் எப்படித்தான் இருக்க முடியுதோ. அப்பாவுக்கு முதல்ல எல்லாம் அவரை நல்லா பிடிச்சிருந்தது, இப்ப ஏன் தான் பிடிக்க மாட்டேங்குது? ஏன் தான் அப்பா இப்படி பண்றாங்க? நாங்களும் பொறுமையா இருக்கோம்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்பா அவரை இப்படி அவமானப்படுத்தி அனுப்புனா அவரும் தான் பாவம் என்ன செய்வாரு? அப்பா அவருக்கு காசு தர்றேன், வீடு வாங்கி தர்றேன், என்னை மறந்துருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அப்படி பேசினாரு. அப்ப அப்பா பேசுனதும் தப்பு. நான் என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. நான் கேட்க கூட தேவையில்லை, பார்த்தாலே போதும் அதை வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அப்பா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? நான் அப்பாவுக்காக பாப்பனா அவருக்காக பாப்பனா? இந்நேரம் முத்து ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குமோ? அங்கேயும் போகல. மலர் என்ன நினைப்பா? அவகிட்ட சொல்லிட்டாவது வந்திருக்கலாம். முதல் நாளே வர சொன்னா, அவ கால் பண்ணியும் நம்ம அட்டன் பண்ணல. என் லைஃப்லாம் இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. குமார் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? அவர் என்னை பத்தி நினைப்பாரா? எத்தனை மெசேஜ் அனுப்பியும் ஒரு மெசேஜுக்கு கூட ரிப்ளை பண்ணல, கால் பண்ணாலும் அட்டன் பண்ணல. அப்படின்னா அப்பா கிட்ட அவர் சொன்ன மாதிரி இனிமே என்கிட்ட பேசவே மாட்டாரா? அன்னைக்கு கொடைக்கானல் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சார், மதுரையில இருந்து 3 மணி நேரத்துல போயிடலாம் சார். ஆல்ரெடி நம்ம கிளம்பி அரை மணி நேரம் ஆச்சு. இன்னும் 2.5 மணி நேரத்துல கொண்டே விட்டுருவேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. சீக்கிரமா போயிடலாம் சார். கொடைக்கானல் மலை அடிவாரத்தை தொடுற வரைக்கும் வேகமா ஓட்டிடுவேன். அதுக்கப்புறம் நிறைய ஹேர் பின் பெண்டா இருக்கும், அப்போ கொஞ்சம் மெதுவாக ஓட்டுவேன். சரி, எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போங்க. ஓகே சார். டேய் தங்கப்பிள்ள, குட்டிமா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அத்தை கூட சமையல்ல ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடடே, அப்ப இன்னைக்கு குட்டிமா சமையலா? கொஞ்சம் கொஞ்சம். அப்ப இன்னைக்கு மாமா நிறைய சாப்பிடுவனே. சரி, குட்டிமாவோட அத்தை என்ன பண்றாங்க? அத்தை சமையல்ல பிஸியா இருக்காங்க. மாமா கிட்ட என்னன்னு கேட்டு வர சொல்லி என்னைய அனுப்புனாங்க. அப்படியா? அத்தை கிட்ட போய் மாமா உங்களை உடனே வெளியே வர சொன்னாங்க, அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வருவீங்களான்னு சொல்லுங்க. சரி மாமா. என்னடா? அத்தை சமையல்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க, எதுவா இருந்தாலும் மாமா அடுப்படிக்குள்ள வந்து சொல்லணுமா? அப்படியா? சமையல்ல அப்புறம் பார்க்கலாம், முதல்ல வெளியே வாங்கன்னு சொல்லி அத்தைய கூட்டிட்டு வாங்க. சரி குட்டிமா, மாமா. சின்ன அத்தை என்னடா பண்றாங்க? சின்ன அத்தை காய்கறி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரையும் கையோட கூட்டிட்டு வாங்க. 2 பேரையுமா? சரி. என்னங்க, என்ன இப்ப தலை போற காரியம்? தலை போற காரியம் இல்ல. அப்புறம் இப்ப நான் அவசர அவசரமா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கேன். சாப்பாடு வேண்டாமா? அத அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க முதல்ல வெளியே வாங்களேன். வெண்ணிலா எங்க? இந்த வர்றேன் இருக்கா. சரி, சீக்கிரம் வர சொல்லுங்க. என்னங்க, என்ன அப்படி அவசரம்? அது வெளியே வந்து பார்த்தா தானா தெரிஞ்சிட போகுது. தங்க பிள்ளை போய் சுடிதார் மாத்திட்டு வாங்க. சுடிதார் மாத்திட்டு வரவா? இப்பவா? ஆமாடா, போய் மாத்திட்டு வாங்க. குட்டிமா என்னடா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க என்னங்க? ஆஹா, நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். குட்டிமா, அத்தைய கூட்டிட்டு போய் சுடிதார் மாத்தி கூட்டிட்டு வாங்கடா. சரி. இது வாங்கதே. குட்டிமா எதுக்குமே தெரியலடா. வெளிய போய் பார்த்தா தெரிஞ்சிர போகுது. வாங்கதே. நீ உங்க மாமாவுக்கு நல்லா ஜால்ரா போடுவ. சரி வா. என்னங்க இது? ஸ்கூட்டி. எனக்கு ஓட்டவே தெரியாதுங்க. சைக்கிள் ஓட்ட தெரியும்ல? ஓட்டுவேன். அப்ப ஸ்கூட்டி ஓட்ட பழகுறது ரொம்ப ஈஸி. இப்ப எதுக்குங்க இது? முன்னொரு காலத்தில் என் தங்க பிள்ளை ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? குட்டிமா என்னடா சொன்னாங்க? அது மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா நான் கேக்குறதா இல்ல மைனி. ஏன்? எனக்கு ஸ்கூட்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, ஓட்டுறதுக்கும் கத்து கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நானும் குட்டிமாவும் டெய்லி ஸ்கூலுக்கு ஜல்லுன்னு போயிட்டு ஜல்லுன்னு வந்துருவோம். சரி, நான் போயிட்டு வரேன் மைனி. போயிட்டு வா.
எப்படி எப்படி ஜல்லுன்னு போயிட்டு ஜல்லுன்னு வந்துருவீங்களா? நானாங்க அப்படி சொன்னேன்? நீங்க தான் அப்படி சொல்லியிருக்கீங்க. குட்டிமா தான் சாட்சி. எதுக்கு அப்படி சொன்னேன்? எனக்கு ஞாபகமே இல்லைங்க. அதனால இப்போ ஒன்னும் கிடையாது. இப்போ பழகலாமா? ம். என்னங்க செய்யணும் முதல்ல? முதல்ல சாவியை மாட்டிக்கணும். அதெல்லாம் மாட்டியாச்சுல்ல? லெஃப்ட் சைடு இருக்கிறது பிரேக். ஆ. பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு பட்டனை பிரஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். சரி. ரைட் சைடு இருக்கிறது ஆக்சிலேட்டர். இதுவா? ஆமாடா, அதை இப்போ முறிக்கிறாதீங்க. சரி சரி. லெஃப்ட் சைடு பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே பட்டனை பிரஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டரை மெல்லமா ரைஸ் பண்ணணும். கொஞ்சம் அழுத்தி ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஜல்லுன்னு போயிடும். சரி. தங்கப்பில்ல, ஆக்சிலேட்டரை ரொம்ப ரைஸ் பண்ணிடக்கூடாதுடா, வண்டி வேகமா மூவ் ஆயிடும். பூ போல ரைஸ் பண்ணணும். சரிங்க. கருப்பு மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் ஆக்சிலேட்டர்ல காட்டக்கூடாது. சரி. பர்றா, சொன்ன உடனே சிரிப்ப, அப்ப கோவம் இருக்கு. இல்லங்க, நீங்க சொன்ன உடனே சிரிப்பு வந்துருச்சு. சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? வண்டியை மூவ் பண்ணலாமா? எங்க பண்ணுங்க பாப்போம். அவ்வளவுதான். வெரி குட். அப்படியே ஆக்சிலேட்டரை மெல்லமா ரைஸ் பண்ணுங்க. பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு மெல்ல மூவ் பண்ணுங்க. எங்க பின்னாடியே வாங்குங்க. வரேன்டா, பயப்படாதீங்க, மெதுவா போங்க. குட்டி அந்த பக்கம் வந்துருங்கடா. அவ்வளவுதான். அப்படியே ஸ்மூத்தா மூவ் பண்ணிடலாம். எங்க ஜல்லுன்னு போகுது. அப்படித்தாண்டா, மெதுவா போங்க. குட்டிமா, வெண்ணிலா அத்தை வந்தா நிக்க சொல்லுடா. சரிங்க மாமா. எங்க எப்படி ஓட்டுனே? சூப்பர் டபுள். ஒரு 4 நாளைக்கு இதே மாதிரி தெருவுக்குள்ள ஓட்டி பழகுனீங்கன்னா 5வது நாள் பஜாருக்குள்ள ஓட்டிடலாம். எங்க பஜார்ல ரொம்ப கூட்டமா இருக்கும், நான் ஓட்டிக்கிடுவேனா? ஃபர்ஸ்ட் நம்ம தெருக்குள்ளேயே ஓட்டி பழகணும்டா. அந்த கை கூச்சம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஆக்சிலேட்டர் எல்லாம் ரைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கை நல்லா வாக வளைஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா பஜாருக்குள்ள போயிட்டு வந்துடலாம். சரி, இன்னும் 2 ரவுண்ட் போறீங்களா? போயிட்டு வரேன். ஆக்சிலேட்டர்ல ரொம்ப கவனமா இருக்கணும், அதிகமா ரைஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்க. மாமா, அத்தை சீக்கிரமா பழகிடுவாங்க. வெண்ணிலா அத்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு அடுத்து குட்டிமாவுக்கு தான். மாமா, எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. அவ்வளவுதானே, குட்டிமாவுக்கு ஒரு சைக்கிள் வாங்கிடுவோம். இந்த ஆனுவல் லீவ் முடியறதுக்குள்ள குட்டிமா சைக்கிள் ஓட்ட பழகுறீங்க. அப்புறம் 12th ஃபுல்லா குட்டிமா சைக்கிள்லயே ஸ்கூலுக்கு போயிடலாம். குட்டிமா முன்னாடி சைக்கிள்ல போவீங்களாம், அத்தை பின்னாடி ஸ்கூட்டில வருவாங்களாம். எப்படி? சரி. ஏங்க, நான் நல்லா ஓட்ட பழகிட்டேன். வாங்க பின்னாடி உட்காருங்க, டபுள்ஸ் போவோம். டபுள்ஸ் போகவா? தங்கப்பிள்ள, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்பவே உங்களால வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியாது. சரிங்க. வெண்ணிலாவை வர சொன்னேன், இன்னும் காணும். தங்கப்பிள்ள, நீங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு வாங்கடா. இந்த வாரேங்க. வெண்ணிலா எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேம்மா? மாமா வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. வெண்ணிலா, நானே சூப்பரா ஓட்டிட்டேன் தெரியுமா? ஏக்கா, நான் ஒருக்க சைக்கிள் ஓட்டும் போது உளுந்துட்டேன். அதுல இருந்து சைக்கிளே தொடறது இல்ல. ஸ்கூட்டி வேண்டாம்க்கா. வெண்ணிலா, ரொம்ப ஈஸிமா, உங்க அக்கா எல்லாம் பழகிட்டாங்க. வெண்ணிலா, நம்ம 2 பேரும் டபுள்ஸ் போமா? வேண்டாம்க்கா. அதனாலதான் இவ்வளவு நேரமா கூப்பிட வராம இருந்தியா? ஏக்கா வேண்டாம். வெண்ணிலா, மாமா வேண்டாம். சைக்கிள் ஓட்ட தெரியும்லமா? ஓட்ட தெரியும். ஒரு பாட்டி மேல மோதிட்டேன். அந்த பாட்டியும் கீழே தள்ளி விட்டுட்டேன், நானும் விழுந்துட்டேன். அதுல இருந்து சைக்கிளை தொடறதே கிடையாது. அது சின்ன பிள்ளையில நடந்திருக்கும். இன்னமும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. வாங்க, வந்து வண்டியில ஏறி உட்காருங்க. மாமா வேண்டாம். வெண்ணிலா, இன்னும் 3 வருஷத்துல நீங்க லாயர். இதுக்கே பயந்தா எப்படி? ஆமா, ஆனா நான் இதை ஓட்டிக்கிடுவேனா? பார்த்தாலே பயமா இருக்கு. அடுத்த வாரம் கார் பழக போறாங்க வெண்ணிலா. காரா? நானா? நீங்களும் உங்க அக்காவும் தான். நான் ஓட்டிக்கிடுவேனா? அதெல்லாம் சூப்பரா ஓட்டலாம். வாங்க, வந்து ஏறி உட்காருங்க. மாமா, வண்டி வெயிட்டா இருக்கு. அது நிக்கும் போது அப்படித்தான் இருக்கும், ரன்னிங்ல தெரியாது. தங்கப்பிள்ள, வாங்க, வந்து நீங்க கத்துக்கிட்ட வித்தையை இறக்குங்க. இந்த வந்துட்டேன். வெண்ணிலா, லெஃப்ட் கையில பிடிச்சிருக்கிறது பிரேக். அதை அழுத்தி பிடிச்சுக்கிட்டு பட்டனை பிரஸ் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்.
இதுவாக்கா? ஆமா, இரு ஸ்டார்ட் பண்ணிடாத. சரி. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ரைட் சைடுல இருக்கிற ஆக்சிலேட்டரை மெல்ல ரைஸ் பண்ணணும். மெல்ல பண்ணணும். ரொம்ப முறுக்குனேனா வண்டி வேகமா போயிடும். வண்டியை நிறுத்தணும்னு நினைச்சேனா ஆக்சிலேட்டரை ரைஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு பிரேக்கை அழுத்தி பிடிச்சுக்கிடணும். எங்க ஸ்டார்ட் பண்ணு. முருகா, இதுவாக்கா? அவ்வளவுதான். பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு மெல்ல போ. எங்க பின்னாடியே போங்கங்க. மாமா வாங்க மாமா. வரேன் பயப்படாம போங்க. குட்டிமா, இது யார் வண்டிடா? கோமு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வண்டின்னு நினைக்கிறேன். அப்படியா? எத்தே, மாமா புது சைக்கிள் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்கூட்டி ஒன்று சைக்கிள் ஒன்று வாங்குவோம். ஸ்கூட்டி 2ல. சரி, மாமா கிட்ட எத்தனைன்னு கேட்போம். சரிங்க தே. அக்கா ஓட்டிட்டேன் பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல ரொம்ப ஈஸின்னு. மாமா ஓட்டிட்டேன் மாமா. அவ்வளவுதாம்மா. மாமா, உங்க தம்பி கிட்ட இதை சொல்ல வேண்டாம். அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும். நான் நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் அவர் முன்னாடி ஓட்டி காமிக்கிறேன். சரி. இன்னொரு ரவுண்டு நானா போயிட்டு வரவா? பின்னாடி வரட்டுமா? இல்ல மாமா, நான் தைரியமா ஓட்டிடுறேன். சரி, போயிட்டு வாங்க. ஆக்சிலேட்டர் மெதுவா ரைஸ் பண்ணணும். சரி. கொஞ்சம் வண்டி வேகமா போற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே ரைஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்க மாமா. சரி, போயிட்டு வாங்க. ஏங்க, வண்டி வாங்க போறமாங்க? வாங்குவோண்டா. உங்களுக்கு ஒண்ணு, வெண்ணிலாவுக்கு ஒண்ணு. ஏங்க, எங்க 2 பேத்துக்கு எதுக்குங்க 2 வண்டி? ஒண்ணு போதும்லங்க. இல்லடா பிள்ளை, தம்பி கூட தினமும் காலேஜ் போயிட்டு வரேன்னு கேட்டிருக்காங்கல்ல. ஆமா. அங்க மதுரையில ஆபீஸ்ல ஒரு வண்டியை நிப்பாட்டி வச்சிருவோம். அவங்க இங்க இருந்து கார்ல அங்க போயிடட்டும். அங்க இருந்து ஸ்கூட்டில காலேஜுக்கு போய்கிடட்டும். ஏங்க, குழந்தை நேர காலேஜ்ல டிராப் பண்ண சொன்னா பண்ணிட்டு போறாரு. காலையில கண்டிப்பா டிராப் பண்ணிடுவான்டா. சாயங்காலம் பிக்கப் பண்ண போகணும்ல. அப்போ அவனுக்கு தோது இருக்குமோ என்னமோ. டைட் ஷெட்யூல்ல இருந்தான்னா போக முடியாதுல்ல. அதுக்கு தாண்டா ஆபீஸ்ல வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டோன்னு வைங்க. ஆபீஸ் வரைக்கும் கார்ல போயிட்டு அங்க இருந்து ஸ்கூட்டில காலேஜ் போயிட்டு வந்துருவாங்க. குழந்தை நேர எதிர்பார்க்க தேவை இருக்காது. ஆமா, அவங்களும் 4 இடத்துக்கு தனியா போய் வந்து பழகணும்ல. எப்படியும் ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சதும் ஒரு லாயர் கிட்ட பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ எல்லா இடத்துக்கும் தம்பி கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்க முடியாதுல்லடா. ஆமாங்க. ஏங்க, இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போகலையா? இந்த கிளம்பிட்டேன்டா. ஏங்க, நீங்க தினமும் போகணுமா? இல்லம்மா, ஒரு வாரம் 2 வாரம் டெய்லி போய் தம்பிக்கு எல்லாத்தையும் பழக்கி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை போனா போதும். ஏங்க, குழந்தை நேரம் அமெரிக்காவில் இந்த வேலையில தான் பெரிய போஸ்டிங்ல இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாதா? இல்லடா பிள்ளை, அவன் +2 முடிச்சதுல இருந்தே அங்கதான் இருக்கான். அங்க இருந்தே பழகிட்டான். அங்க உள்ள பிசினஸ், மார்க்கெட்டிங், ஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே இங்கேக்கும் அங்கேக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும்டா. அப்படியா? ஆமா, இந்தியன் எக்கனாமிக்கும் அமெரிக்கன் எக்கனாமிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதனால இவனுக்கு கொஞ்சம் பழக்கி விட்டுட்டோம்னா பிடிச்சுக்குவான். சரி, அப்ப அது வரைக்கும் நீங்க போகணும். ஆமாடா. சரிங்க, அப்ப வெண்ணிலா வண்டி பழகட்டும். நீங்க பாத்துக்கோங்க. நான் போய் மிச்ச சமையல கண்டினியூ பண்றேன். சரி, போங்க. விடாம பிராக்டிஸ் பண்ணுங்கடா. நாளைக்கு உங்களை டபுள்ஸ் கூட்டிட்டு போறேன். ரைட். இக்கா, உங்க அம்மா என் மேலே உங்க மேலே ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத மாதவி, அவங்க பேசுனதை நினைச்சு. அக்கா, நான் வேணா என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்கிக்கிடட்டுமா? வெற்றி சார் தானே உன்னை இங்க தங்க சொன்னாரு. அவர் வரட்டும். சாருக்கு ஃபோன் போட்டிங்களா? இல்ல, அவரே கால் பண்ணி பேசினாரு. சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னாரு. எப்பவும் சார் இப்படிதான் வெளியே அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்களோ? எனக்கு என்ன தெரியும் மாதவி, நான் அவர் கூட இருந்ததே கிடையாது அதிகமா. எப்பவும் எங்க அம்மா வீடே கதின்னு தான் கிடப்பேன். அவர் சாப்பிட்டாரா, வீட்டுக்கு வந்தாரா, போனாரா, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். அப்படியாக்கா? ஆனா அவரு என்ன பிஸியா இருந்தாலும் சரி, நேரத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டையான்னு கேட்டுருவாரு. என் அத்தானும் அப்படிதான் கேட்பாரு. ஆனா மாதவி, நான் ஒரு தடவை கூட வெற்றியை சாப்பிட்டீங்களான்னு கேட்டதே கிடையாது. ஏன்க்கா? அப்படியே பைத்தியக்காரி மாதிரி இருந்துட்டேன் மாதவி. இப்ப அவரை நான் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, தேடி கிடக்கு மாதவி. எனக்காக தான்க்கா சார் ரொம்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. சச்சா, நீ அப்படி நினைக்காத. அவரோட வேலையே அதுதானே. கேஸ் ஏதோ ரொம்ப சீரியஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி வீட்டுக்கு கூட வராம அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாக்கா.
ஆமா, அப்படி என்னதான் மாதவி ஆச்சு? அன்னைக்கு நாங்க ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது நீ சொன்ன ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனா கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு. அப்படி நீ என்ன சொல்லி அவங்க நம்பாம இருந்தாங்க? ஏக்கா ஆனா நடந்ததையெல்லாம் என்னாலயே நம்ப முடியல. ஆனா அதான்க்கா உண்மை. சரி, அப்படி என்னதான் மாதவி நடந்தது? அன்னைக்கு கிரகப்பிரவேசத்தன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்துட்டு போனீங்களா? நான் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு போகலான்னு பிளான் பண்ணி எங்க அம்மாவை முன்னாடியே அனுப்பி விட்டுட்டேன். அருண் வந்து என்ன பஸ் ஏற்றி விடுறதா சொல்லியிருந்தான். ஒரு 6:30 மணி 7 மணி தான்க்கா இருக்கும். கிளீன்னு இருட்டிருச்சு அந்த ஏரியாவே. அந்த ஏரியாவில் நாங்க கட்டினதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு வீடு தான், அது தவிர வேற எந்த வீடும் கிடையாது. காடு மாதிரி கிடக்குக்கா. அது வழியா நானும் அருணும் நடந்து வந்துகிட்டு இருந்தோமா, பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. ஆ. சரின்னு வேக வேகமா நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பையன் வந்தாங்க்கா. சரி. அந்த பையன் எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, நாங்க இந்த மாதிரி புது வீடு கட்டி வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவன் இந்த வீடு நல்ல வீடு இல்ல, அங்க இருக்காதீங்கன்னு எங்களை சொன்னான். சொல்லிட்டு போயிட்டாங்க்கா. சரி. எனக்கும் அருணுக்கும் அந்த பையன் சொன்னதை கேட்டதும் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. இருந்தாலும் சின்ன பையன் ஏதோ தெரியாம உளறான்ட்டு நாங்களும் கிளம்பி ரோட்டுக்கு வந்துட்டோம். அங்க ஒரு டீ கடை இருந்ததுக்கா. அந்த டீ கடைக்காரர்கிட்ட பஸ் எப்போ வரும் என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த டீ கடைக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா? பையன் வந்தானா? இந்நேரத்துல யாருமா? தெரியல, பேர் கண்ணன்னு சொன்னான். கண்ணன்னு சொன்னானா? ஏம்மா, அவன் டயர் வண்டி எதுவும் உருட்டிக்கிட்டு வந்தானா? ஆமா, ஒரு டயர் வண்டி உருட்டிக்கிட்டே தான் வந்தான். ஏம்மா, என்னனே? அந்த பையனை நிஜமாவே நீங்க பாத்தீங்களா? ஆமா, எங்க கூட பேசிட்டு தான் போனான். ஏனே, என்னாச்சு? ஏம்மா, அந்த பையன் செத்து போய் 1 மாசம் ஆச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? 1 மாசம் ஆச்சா? இங்கேதாம்மா பக்கத்துல கட்டடம் கட்டுற வேலைக்கு வந்தாங்க அவங்க அம்மா. அந்த பையன் எந்நேரமும் டயர் வண்டியை உருட்டிக்கிட்டே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். இங்கிட்டு லாரியெல்லாம் சரு சருன்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குமா. ஒரு நாள் லாரி அடிச்சு செத்து போயிட்டாம்மா. என்ன, நிஜமாவா? ஆமாம்மா. அதுல இருந்து அந்த பையனை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு நிறைய பேர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன். ஆனா நான் ஒரு தடவை கூட பார்த்ததில்லம்மா. இன்னைக்கு உங்க கண்ணில் பட்டிருக்கான். என்ன, அந்த பையன் நாங்க கட்டின வீடு நல்ல வீடு இல்ல, அங்க எங்க அத்தானே இருக்க வேண்டாம்னு சொன்னானே. அந்த பையன் அப்படியே சொன்னான். ஏம்மா, உங்க அத்தா மட்டும் அங்க தனியாவா இருக்காரு? ஆமாண்ணே, தனியா தான் இருக்காரு. ஏம்மா, அப்படின்னா உடனே போய் அவரை கூட்டிட்டு வந்துருங்கம்மா. இங்க தங்காதீங்க. என்னண்ணே நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஏம்மா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க வீடு கட்டி இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இதே கதையதாம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த பையனை பார்த்ததாவும் அந்த பையன் அந்த வீட்டில் தங்க வேண்டாம்னு சொன்னதாவும் சொன்னாங்கம்மா. அவங்க ரொம்ப படித்தவங்க போல, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதையெல்லாம் நம்பலை. இந்த காலத்துலையா பேயாவது பிசாசாவது அப்படின்னு சொல்லிட்டு அங்கதாம்மா தங்கி இருந்தாங்க. ஆனா மறுநாள்ல இருந்து அந்த வீட்டு அண்ணாச்சியவே காணும்னு அந்த அம்மா ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா. அருண், என்ன இவர் இப்படி சொல்றாரு? அதான மாதவி, அந்த வீடு கட்டியிருக்காங்கங்கிற நம்பிக்கையில தான் நாங்களும் கட்டினோம். ஆனா இந்த டீ கடை அண்ணன் சொல்ற எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாதே. இப்ப என்ன பண்றது? போய் அத்தானை கூட்டிட்டு வந்துருவோமா? எம்மா, முதல்ல போய் அதை செய்யுங்கம்மா. மாதவி வா, போய் அண்ணனை கூட்டிட்டு வந்துருவோம். சீக்கிரம் நட. ஏற்கனவே நம்ம போகும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நடந்து போனதுனால. கடவுளே, நம்ம போறதுக்குள்ள அத்தானுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும். வேமா நட மாதவி. முருகா முருகா முருகா, என் அத்தானுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. என்னே என்னே, வெளியே வாண்ணே. அத்தா, அத்தா. மாதவி, அண்ணன் என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாரு. அருண், நீ உள்ள போய் பார்த்துட்டு வரியா? மாதவி, நீயும் வர்றியா? எனக்கு பயமா இருக்கு. அண்ணன் உள்ள இருக்கா மாதவி, வா போவோம். சரி நட. வா, என் கைய பிடிச்சுக்கோ. என்ன மாதவா? அத்தா, என்ன என்ன எங்கன்னே இருக்க? அத்தா, அத்தா, அத்தா எங்க இருக்கீங்க? அருண்,
வா மாதவி, வெளியே போயிருவோம். என்ன அருண் வெளிய போவோங்கற? இப்ப அத்தா எங்க போனாரு? தெரியல மாதவி, வா நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்னன்னு சொல்லி கம்ப்ளைன்ட் கொடுக்கிறது? நீ முதல்ல வெளியே வா, இங்க கொஞ்ச நேரம் கூட இருக்க வேண்டாம். அருண் இப்ப அத்தானை எங்க போய் தேடுறது? வா மாதவி, முதல்ல போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அருண் அத்தா இங்க எங்கேயாவது பக்கத்துல போயிருக்காருன்னு முதல்ல தேடி பாப்போம். இது என்ன சிட்டியா இல்ல டவுனா? ஏதாவது கடைக்கு போயிருக்காரா என்னன்னு பாக்குறதுக்கு சுத்தியும் பொட்ட காடு. இதுல எங்க போய் அவரை தேட? அருண் எனக்கு சொல்றதுக்கு பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அத்தானை இங்க வீட்டை சுத்தி ஏதாவது எங்கேயாவது கிடக்காரான்னு தேடுவோமா? என்ன சொல்ற மாதவி? தேடுவோம் அருண். அத்தா ஏதாவது ஆபத்தான நிலைமையில இருந்தாருன்னா நம்ம பாட்டுக்கு பார்க்காம போயிட்டோன்னு ஆயிடக்கூடாதுல்ல. முதல்ல தேடுவோம் வா. சரி வா. என்ன எங்கன்னே இருக்க? அத்தா மாதவி, நீ சொல்றது நிஜமா? அக்கா விடிய விடிய அங்க எங்க தேடி எங்க அத்தா கிடைக்கவே இல்லக்கா. அப்புறம் என்ன பிள்ளை செஞ்சீங்க? சுத்தி சுத்தி அந்த காட்டுக்குள்ளேயே தேடணும்க்கா. ஒரு புதருக்குள்ளையும் கூட பார்த்தோம். என் அத்தா எங்கேயுமே இல்ல. விடிய விடிய அந்த ரோட்டுக்கும் வீட்டுக்கும் மாறி மாறி அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம்க்கா. அந்த அண்ணி டீ கடைக்காரண்ணே அவரும் கடையை பூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க சிட்டிக்குள்ள வந்து ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க சொன்ன எதையுமே அவங்க நம்பல. நாங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம். அவங்க நாங்க சொல்ற எதையுமே காது கொடுத்து கூட கேட்கல. அதுக்கப்புறம் பகல்ல வெளிச்சத்துல ஒருக்க தேடி பார்க்கலான்ட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனோம். அப்பவும் அத்தா அங்க இல்ல. அப்புறம் தாங்க வெற்றி சார்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தோம். அவர் வந்து சொன்னதும் தான் ஸ்டேஷன்ல ரைட்டர் கம்ப்ளைண்ட்டையே எழுதி வாங்கினாரு. ஆனா நாங்க சொன்னதை வெற்றி சாரும் நம்பல. இருந்தாலும் நாங்க சொன்னோங்கிறதுக்காக எங்க கூட வந்து அந்த ஏரியா முழுக்க தேடினாரு. தேடிட்டு வீட்டுக்கு வந்ததும் தான் எங்க அம்மா கூட சண்டைக்கா. நாள் கிரகப்பிரவேசத்துக்கு நான் வீட்டை விட்டு கிளம்புனேன்னா மறுநாள் நைட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு. அதான் அம்மாவுக்கு கோபம். அவங்க ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்லன்னு அப்படியே வாய் வார்த்தை தகராறாய் போய் என்னை அடிச்சிட்டாங்க. அதனாலதான் வெற்றி சார் இந்த வீட்டில் என்னை தங்க சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ் 2-3 எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அன்னைக்கு போனவர் தான்க்கா. அவரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரல. கவலைப்படாத மாதவி, வெற்றி எப்படியும் உங்க அத்தானை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த நம்பிக்கையில தான்க்கா நானும் இருக்கேன். எங்க அத்தானுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நானும் உயிரோடையே இருக்க மாட்டேன். அழுகாத பிள்ள, அழுகாத. என் அத்தானுக்கு என்னைய விட்டா யாருமே இல்லக்கா. ஏன் பிள்ள, உனக்கும் உங்க அம்மாவை விட்டா யாருமே இல்லையில. ஆமாக்கா. அப்படின்னா நாங்க தானக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிடாம அவங்க எப்படி பேசுறாங்கன்னு நீங்களே பாத்தீங்கல்லக்கா. சரி அழுகாத. வெற்றி வந்தா எல்லாம் சரியா போகும். வெற்றி கண்டிப்பா உன் அத்தானை கூட்டிட்டு வருவாரு. ஏக்கா எனக்கு ஒண்ணு தோணுது. என்னல? இன்னைக்கு ராத்திரி நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஐயோ, தனியாவா? தனியா தான்க்கா போகணும். அருண் சார் கூட போயிருக்கான். நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கறேன். அந்த பையன் கண்ணே அங்க எங்கேயாவது இருக்கானான்னு அன்னைக்கு மாதிரி வர்றானான்னு பார்க்கறேன்க்கா. ஏய், அவன் தான் செத்து போயிட்டான்ல. இருந்தாலும் அன்னைக்கு வந்தான்லக்கா. அவன் சொல்லி தானே இப்போ இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சது. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா மறுபடியும் வருவான்லக்கா. அந்த டீ கடைக்கார அண்ணன் கூட அவன் அந்த கண்ணை அந்த ஏரியாவில் சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் நிறைய பேர் லாரி டிரைவர்லாம் பார்த்ததாகவும் சொன்னாரு. மாதவி, எனக்கு பயமா இருக்குல்ல. வெற்றி வந்துடட்டும். வெற்றி கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போகாத. வெற்றி சார் ஒரு பக்கம் தேடட்டும்க்கா. நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கறேன். ராத்திரியால போக போற? ஆமாக்கா, ராத்திரி தான் போகணும். ஒரு 7 மணி போல போறேன். எனக்கு பயமா இருக்கு மாதவி. இக்கா பயந்தான் எதுவும் வேலைக்கு ஆகாது. நான் என் அத்தானை தேடி போக தான் போறேன். நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கக்கா. நான் ஃபோன் எடுத்துட்டு போறேன். திரும்பி வரும்போது கால் பண்றேன். சத்தம் இல்லாம அந்த கதவை மட்டும் திறந்து விட்டுருங்கக்கா. மே ஐ கம் இன் சார்? யா, கம் இன்.
ஹே பேபி நீயா? என் வாய்ஸ் கூடயே தெரியல. கவனிக்கல பேபி. என்ன இந்த ஃபைல்ல டவுட். என்ன டவுட்? எல்லாமே டவுட் தான், ஒண்ணுமே புரியல. பேபி ம் ஒண்ணுமே புரியல. சரி புரியல, என்ன வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சொல்லி கொடுங்க. எனக்கு டைம் இல்லை நிலா, வச்சுட்டு போ. ரொம்ப வேலை இருக்கா? ஆமா, டுடே ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கு, அதை நான் தான் அட்டன் பண்ணணும்னு ப்ரோ சொல்லியிருக்காரு. அதுக்கு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முத்து, ம் நான் ஒன்னு கேட்கவா? ம் கேளு. எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி தரீங்களா? என்ன வண்டி? ஸ்கூட்டி. இப்போ நீ ஸ்கூட்டி ஓட்டி பழகி என்ன பண்ண போற? அதான் காலேஜ்ல நான் டெய்லி டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. பழகி வச்சுக்கிட்டா நல்லது தானே. சரி, அது கேட்கறதுக்கு இதுதான் நேரமா? கேட்டு பார்த்தேன். சரி ஓகே, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க், கெட் அவுட். கெட் அவுட்டா? முக்க பேபி வீட்டுக்கு வாடி. வெண்ணிலா, ம் கெட் அவுட் ஃப்ரம் மை ரூம். போறேன். Everybody in a different life. I. ஹலோ, ஹலோ எம்கே. who is this? ஹே எம்கே, I'm Maria. Hey Maria. Hi எம்கே, how are you? Fine baby, what about you? Baby, I'm also fine, yeah. And congrats MK. I heard about you to inaugurated new office. Yeah baby. Just now. நம்ம boss இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு. Uh-huh. Once again congrats MK. Thank you baby. MK, I want to come to India and also want to see you. Oh, welcome baby, almost welcome. Very soon MK, I will be there. Come on baby, come on. Okay MK, bye. Okay, bye. Oh Maria, oh Maria, oh Maria, oh Maria. Fruit cherry, நீ வரியா, email love letter தரியா. பேபி பேபின்னு கூப்பிடுறாரு. என்னைய மட்டும் தானே அப்படி கூப்பிடுவாரு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும், இன்னைக்கு வீட்டுக்கு வாடி மாப்ள. Maria, 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 oh. கடலுக்கு ஃபிஷிங் நெட்டு, காதலுக்கு இன்டர்நெட்டு, தேசம் விட்டு தேசம் வீசும் காதல் வலை. ஓ மரியா, ஓ மரியா, ஓ மரியா, ஓ மரியா.